அதிமுக ஜெயிச்சிடுச்சுன்னா விஜய் வந்து ஒரு பக்கம் மீசை எடுத்துடணும், ஒரு பக்கம் முடியை எடுத்துருவாரா? சவால் விட சொல்லுங்க. நாங்க லேடி சவால் விடுறோம், சிட்டிக்க போட்டு சொல்றோம். மா சுப்பிரமணியனை கேளுங்க, யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. மா சுப்பிரமணியன் அதுக்கப்புறம் வந்து அவரை பேச சொல்லுங்க. மா சுப்பிரமணியன் வந்து யார் அந்த சாருன்றதுக்கே உன்னை விளக்கமே கொடுக்காம அந்த கொஸ்டின் மார்க் இன்னும் அப்படியே தானே இருக்கு. யார் அந்த சாரு? அவர் கூட இருந்த சாரா இல்ல அவருக்கு அந்த சாரா? 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வராராமே. 250 கோடி ரூபாய் விட்டுட்டு அரசியல்ல வந்து எதுக்கு வராரு? இதுக்கு மேல அவர் பணம் சம்பாரிச்சு வச்சுக்கிட்ட பணத்தை பாதுகாக்கிறதுக்காக வராரு. அவர் பணத்தை திருடர்களை ஒழிக்கிறதுக்கு எல்லாருமே பாடுபடுறாங்க. அதுல விஜயும் ஒருத்தர். அதிமுகனா அதிமுக தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு. திமுக ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். குடிகாரனை ஊக்குவிக்கிறதே விஜயோட படம் தான். கஞ்சாக்காரனை ஊக்குவிக்கிறதே விஜயோட படம் தான். சரிங்களா? அப்ப இவர் வந்து அரசியல வந்தா எப்படி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாரு, இளைஞருக்கு நல்ல வாய்ப்பை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் அக்கிஸ்ட் தான். கஞ்சா குடிக்கிற பசங்க தான் இப்படி வளர்த்துப்பானுங்க. இல்லைங்கன்னு போனானுங்க. திரிஷா கூட சுத்தினுக்குறான். நயினார் நாகேந்திரனை வாபஸ் வாங்கு, மன்னிப்பு கேட்க வையின்னீங்க. மறாதனாலே கூட வரான். இப்ப இதை யாரு மன்னிப்பு வாங்க வைக்கிறது? பொண்டாட்டிய பார்க்கல, பெத்த பிள்ளைங்களை பார்க்கல, தாய் தகப்பனை பார்க்கல. அவர் அந்த சார் யாருன்றது தெரியப்படுத்தவே கூடல. அதை அப்படியே அமைக்கிட்டாங்க. அதை முடிச்சுட்டு அவனுக்கு குண்டாஸ்ன்ற பேர்ல சிறையில போட்டாங்க. ஆனா அந்த குண்டாஸை உடைச்சிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஊடக நம்ம நண்பர்கள் இல்லைங்க, உங்களுக்கு தெரியுமா? அந்த குண்டாஸ் கிடையாது. இப்போ அவர் பெயர் போட்ட குண்டாஸை எடுத்துட்டு சேகர் பாபு வந்து துர்கா ஸ்டாலின் கால்ல விழுவுறாரு. KN நேரு வந்து துர்கா ஸ்டாலின் கால்ல விழுவுறாரு. புரியுதுங்களா? பல அமைச்சருங்க பொம்பளை காலில் விழுந்து வராங்க. அப்ப அதெல்லாம் கும்பிடுற சாமி இல்லையா? சொல்லுங்க, கும்பிடுற சாமி இல்லையா? எங்களை எப்படி சொல்ல முடியும்? அவங்க கரண்ட்ல இப்ப நீங்க தானே இருக்கிறீங்க, நீங்க தானே உருண்டு புரண்டு வரீங்க. இவங்க வந்த பிறகு எல்லாத்துலயுமே வரி ஒரு 100% வரி கட்ட இடத்துல 150 200% ஆகிட்டாங்க. வீட்டு வரி, சொத்து வரி, ட்ரைனேஜ் வரி, தண்ணி பில் எல்லாத்துக்குமே வரி, ஜெட்டி வாங்கறதுக்கு கூட வரி ஏற்றி வச்சுட்டாங்க. முடிஞ்சா விஜய ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. எடப்பாடியார் அண்ணங்கிட்ட மோதி, அதிமுக கிட்ட மோதி, முடிந்தால் 2026 விஜய் ஜெயிச்சு காட்டட்டும். தமிழகமே கடன்ல இருக்கு. ஆனா மாத்தி மாத்தி இலவசத்தை அறிவிச்சுட்டே இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? 5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க கொடுக்க இவ்வளவு வருஷமா 5 வருஷத்துல யாருக்கும் எதுவும் கொடுத்தாங்க. பாதி பேருக்கு கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல. இப்படி இருந்த பட்சத்துல இப்போ எங்களுடைய கட்சி வந்து இலவசத்தை அறிவிக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க செயல்படுத்தி இருக்காங்க. அதனால இப்ப அதை சொல்றாங்க. இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே செய்வோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி செஞ்சதுனாலதான் நாங்க அதை சொல்றோம். கரெக்டா? இல்லைன்னா நாங்க அதை மாத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்க அறிவிச்சதை பார்த்து அவங்க அறிவிக்கிறாங்கன்னா அந்த 5 வருஷமா அதை செஞ்சிருக்கலாமே. எதுக்கு இப்ப எலெக்ஷன்ல அறிவிக்கிறாங்க? 5 வருஷமா அந்த திட்டத்தை அறிவிக்காம இப்ப எலெக்ஷன் வரும்போது அறிவிக்கிறது அவங்கவுங்க சுயநலம் தானே. இலவசத்தை தவிர்த்து வேற ஏதாவது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தா பரவாயில்ல. அதை தவிர்த்து எல்லாருமே இலவசன்றாங்க. இப்ப புதுசா வர கட்சிக்காரங்க கூட இலவசத்தை எதிர்த்து பேசுறாங்க. ஆனா அவங்களும் வந்து என்ன பண்றாங்க, அதை விட நான் அதிகமாக இலவசம் தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இலவசத்தை முதல்ல நிப்பாட்டணும். இதை கண்டுபிடிச்சது முதல் தப்பு. அது பதிலாக யாருக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். வேலை வாய்ப்பு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸ்டாலினுக்கு 2026 வீட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சிடுச்சு. எப்படியும் அதிமுக தான் வரும்னு தெரிஞ்சிடுச்சு. அதிமுக எப்பேற்பட்ட கடனையும் சமாளிக்கணும்னு தெரியும். அதனால போகும்போது அவங்க அதிமுக மேல அந்த கடன் சுமையை வச்சுட்டு போலான்னு MK ஸ்டாலின் திருட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து நினைச்சிட்டாரு. அதனால இருக்கிற சொத்தை பூரா சபரீசன் கிட்ட வந்து பேக்கப் பண்ணி வச்சுட்டு நம்ம தலை மேல கடத்த வச்சுட்டு போறார். பொதுமக்கள் மேலையும் அதிமுக மேலையும் கடத்த வச்சுட்டு போறார். தமிழ்நாட்டு மேல கடன் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கடன் வாங்கறதுக்கு முக்கியமான காரணமே வந்து திமுக தானே. இப்போ வரி சுமையை அதிகப்படுத்தி எல்லார் மேலேயும் வந்து கடன் தூக்கி போட்டதும் திமுக கவர்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி அதிமுக கவர்மெண்ட் ஆட்சி பீரியட்ல வந்து வரி சுமையை வந்து இது வரைக்கும் வந்து கொரோனா காலத்திலேயே 4.5 வருஷம் கொரோனா காலத்திலேயே வந்து எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது எந்த ஒரு வரியுமே ஏற்றலை. அந்த கொரோனா காலத்தில் வந்து அவ்வளோ ஒரு மக்கள் வந்து சாப்பாடு உணவு இல்லாமல் கூட வந்து கடைங்க எல்லாம் மூடி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த டைம்லையும் கூட எடப்பாடியார் வந்து ஒரு வரி சுமையை யார் மேலே ஏற்றலை. இவங்க வந்த பிறகு எல்லாத்துலேயுமே வரி ஒரு 100% வரி கட்ட இடத்துல 150 200% ஆகிட்டாங்க. வீட்டு வரி, சொத்து வரி, ட்ரைனேஜ் வரி, தண்ணி பில் எல்லாத்துக்குமே வரி, ஜெட்டி வாங்கறதுக்கு கூட வரி ஏற்றி வச்சுட்டாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க?
அப்போ அப்போ அவங்க வந்து இலவசம் அறிவிக்கும் போது அவங்க வரி ஏற்றதான் செய்றாங்க. இது வந்து எப்படி ஏமாத்தலான்றதுக்காக அறிக்கை தான் திமுகவோட அறிக்கை. ஆனா எடப்பாடியார் என்ன சொன்னாங்கன்னா, என்ன நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்க முடியும், நிதி ஆதாரத்தை எப்படி சரி பண்ணி எங்களால அந்த இலவசங்களை மக்களுக்காக கொடுக்க முடியும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னீங்க டிவிகே தலைவர், மண்புக்குரிய தலைவர் இவரு விஜய் சொன்னாருன்றீங்க. நாங்க அவர் பெரிய பொருட்டா எடுத்துக்கல. அவரு ஆரம்பத்துல வரும்போது இலவசங்கள் கொடுக்க கூடாது, அதை கொடுக்க கூடாது, இதை பண்ணக்கூடாது, 2 திராவிட கட்சிகள் அதை பண்ணாரு. இவர் என்ன சொன்னாரு அதை திரும்ப அதான் சொல்ல வர்றாரு. அப்புறம் இவர் என்ன மாற்று அரசியலை கொண்டு வர போறாரு சொல்லுங்க. அதனால எங்க அண்ணன் எடப்பாடியார் தெளிவா சொல்லியிருக்காரு, இந்த இலவசங்களுக்கான நிதி சுமை இல்லாத நிதி ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அந்த விஷயத்த நாங்க செய்வோம். வந்த உடனே எல்லாருக்கும் உதவித்தொகை 10,000 ரூபாய் கொடுக்குறோம், உதவித்தொகை கருணை தொகை என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அது எங்களால முடியும். இப்ப அதிமுக வந்து கூட்டணிக்கு விஜய் கூப்பிட்டும் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு பாதி பேருக்கு மேல சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னவா இருக்கு? வந்தா பரவாயில்ல, வரலாம் இன்னும் நல்லது. வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நல்லது. அவர் வராத வரைக்கும் இந்த கட்சிக்கு தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆண்கள் தான் நிக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா அதுல ஒரு 2-3 எம்எல்ஏ வரது வாய்ப்பு இருக்கு. அவங்க வராதனால அந்த ஒரு 1-2 எம்எல்ஏ இழப்பு அவங்களுக்கு தான். உண்மை நிலவரம் தெரியாதுங்களே. கரூர்ல கூட என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு உண்மை நிலவரம் தெரியாதுங்களே. எங்க பொதுச்செயலாளர் வந்து கரூர்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லினா கரூர் விஷயம் என்ன ஆச்சுன்னே சொல்லிட்டு யார் பாதி பேருக்கு தெரியாது. அங்க நடந்த பிரச்சனையை வந்து வெட்ட வெளிச்சமா என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னதே எங்க பொதுச்செயலாளர் தான். அங்க போயிட்டு அங்க எல்லாருக்கும் ஒரு குரலா அந்த 41 உயிர்கள் போனதுக்கு இருந்து வந்து ஆதரவு குரலா முதல் கரம் நீட்டியது எங்க பொதுச்செயலாளர் மட்டும் தான். எங்க அண்ணன் எடப்பாடி மட்டும் தான் அங்க போயிட்டு குரல் கொடுத்தாரு. அது அதிகாரப்பூர்வமாவோ இல்ல புறவாசல் வழியாவோ போயிட்டு நாங்க கூட்டணியை பேசணும், இல்ல அண்ணன் விஜய் கிட்ட பேசினாங்க, யாதவர்ஜன கிட்ட பேசினாங்க, புசியானந்த கிட்ட பேசினாங்க, எங்க தலைவர் யாருக்கிட்டே பேசினாரா, இல்ல எங்க இதுல இருந்து பேசினாங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல நாங்க நடத்தல. கேட்டா பிஜேபி தலைமையில இருந்து பண்ணாங்க. எதையுமே நாங்க யாருக்கும் எந்த அழுத்தமும் ஆளுகிற அண்ணன் திராவிட முன்னேற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அவங்களுக்கு எதிரான சதியை செஞ்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கரூர்ல 41 பேர் உயிரிழப்பு. அந்த இழப்புக்கெல்லாம் முதல் குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் தான். அன்னைக்கும் என்ன சொன்னாரு, அங்க பாருங்க புள்ளியார் சொல்லி போட்டாச்சுனாரு. என்னதுக்காக சொன்னாரு, அவங்க கொடி எங்க கூட கூட்டணிக்கு வராங்கன்றதுக்காக சொல்லல. இந்த மாதிரி ஒரு எழுச்சியான குரல் இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற சுட்டி காட்டுறதுதான் சொன்னதை தவிர அவர் எங்க கூட வராருன்ற எந்த விஷயத்த எந்த இடத்துலயும் பதிவு பண்ணல. தாவேக விஜய் என்ன சொல்றாருன்னா, அதிமுக வந்து நான் போட்டியாவே பாக்கல, டிவி தற்குறிகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இதுல போட்டின்றதுக்கு பேரே இல்ல. நீ என்ன மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ, நான் இதை செய்யறேன் நீ சொல்லிட்டு வர, நாங்க சொல்லாம செஞ்சிடலான் இருக்கோம். இதுல போட்டி தேவை கிடையாது. அவருடைய ஆட்சி அவர் ஒழுங்கா நடத்த முடிஞ்சா, மக்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சா செய்யட்டும். அடுத்தவங்க செய்யறத குறை சொல்றதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் இல்லை, உரிமையும் இல்லை. அவரை நாங்க கட்சி தலைவராகவே பார்க்கல, அவர் ஒரு நடிகரா தான் நாங்களே பாக்குறோம் இது வரைக்கும். அதனால அவர் வந்து அவரோட கருத்துக்கு இது இருக்கும். இப்ப நான் கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், அதனால எனக்கு அவரை பத்தி தெரியும். படிக்காதவங்களாம் அவர் ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் பேர் துடிச்சுதான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் படத்தை பார்த்து போறவங்க, நடிப்புக்கு தான் முக்கியம். இல்ல ஓட்டு ஐடி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னன்னா படத்துல வாழ்க அந்த ஆக்ஷனை பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது குடியில குடிச்சிட்டு இருக்கிற போதை வேற, நடிப்புல இருக்கிற போதை இவங்கலாம். அதனால அவங்கள பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அவரோட கருத்தை பத்தி அவரை நாங்கள பெருசா எடுத்துக்கல. அவர்கிட்ட சண்டை போறாரு. ஏன்னா எங்களுக்கு சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க கிட்ட அவருக்கு எதிர்ப்பு என்ன இருக்கு, ஆளுங்கட்சியை போய் அவர் எதிர்க்கிறாரு. அவர் என்ன சொல்ற, நீங்க அங்க வரணும், அந்த திமுக அரசை ஒழிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், நாங்க ஆரம்பத்துல சொன்ன விஷயம் தான். அதாவது அவங்களை ஒழிக்க வேண்டிய ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எங்க கூட இருக்கிறாங்க. வேணா நீ வான்னு உங்களை கூப்பிடவே இல்லை. நீ அப்ப தனிப்பட்ட முறையில எடுத்துட்டு போ, ஆனா நீ ஜெயிக்க போறேன்னு கேட்டா கிடையாது. அவர் வந்து அதிமுக மேல மதிப்பு வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். திருடர்களை ஒழிக்கிறதுக்கு எல்லாருமே பாடுபடுறாங்க. அதுல விஜயும் ஒருத்தர். அதிமுக தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு. திமுக ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். ஜெயிச்சு காட்டணும்னா, அதிமுக ஜெயிச்சிடுச்சுன்னா விஜய் வந்து ஒரு பக்கம் மீசை எடுத்துடணும், ஒரு பக்கம் முடியை எடுத்துருவாரா? சவால் விட சொல்லுங்க. நாங்க லேடி சவால் விடுறோம், சிட்டிக்க போட்டு சொல்றோம். எடுத்தவொடனே சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறாரு. இத்தனை ஆண்டு காலமா ஏடிஎம் கணக்கு இந்த திராவிட அம்மா காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. நேத்து வந்தவர் அவருக்கு அவ்வளவு எடுத்த உடனே சிஎம் சீட்டு அதெல்லாம் நினைக்காது. எத்தனை பூத் இருக்குன்னு தெரியுமா? ஒரே ஒரு வட்டத்தை எடுத்துக்க சொல்லுங்க. ஒரு வட்டத்துல எத்தனை பாகம் இருக்கு, எத்தனை பூத் இருக்கு, எத்தனை தெரு இருக்குன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவருக்கு விஜய் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுதான் பேசுறாரு, தனியா பேச தெரியாதுன்னு. தனியா எல்லாம் பேசுறாருமா. அவர் டைலாக் பேசி 30 வருஷமா டைலாக் பார்த்து பேப்பரை பார்த்து நடிச்சு இன்னும் நடிப்புல இருந்து அவர் வெளியில வரலாமா? நடிப்புல வந்து அவர் வெளியில வரட்டும், மக்களை போய் பார்க்கட்டும். இன்னைக்கு இத்தனை 1000 கோடி கணக்கு கட்டுறாருல, அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க, எத்தனை ஏழை பிள்ளைங்க இருக்கு. ஒரு 100 கோடி ரூபாய் அவரால் ஒரு 50 பிள்ளைங்க 100 பிள்ளைங்களை தத்து எடுத்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு
உதவி செஞ்சிருக்கலாம். நான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நீர்நிலைகள் எப்படி இருக்கு, அவர் கட்சிக்கு வந்து அது நல்லது செய்யணும். இத்தனை ஆண்டுகள் ரசிகர் இருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாமே. இதே அவர் +2 படிக்கிற பசங்களுக்கு மார்க்கு பிரைஸ் தராரு, எப்படி தராரு? 1200 மார்க்குக்கு 199 எடுக்கணுன்றாரு. 195 எடுத்தா கூட அவங்களுக்கு பணம் கிடையாது, படிக்கிற பசங்களுக்கு கிடையாதா? அதுக்கு மேல 1200க்கு 1200, 600க்கு 600, 500க்கு 500 எடுத்தா தான் கொடுக்குறாரு. அது வந்து சும்மா கண் துடைப்பு, அவர் மட்டுமா கொடுக்குறாரு. இதே ஒரு சூர்யாவை சொல்லுங்க, அவருக்கெல்லாம் நாங்களே சல்யூட் அடிச்சு அவரை வரவே இருக்கலாம். அவர் மினிஸ்ல எவ்வளவு பேர் படிக்க வைக்கிறாரு, எவ்வளவு நல்ல திட்டங்கள் பண்றாரு. ஒரு சூர்யா, சிவகுமார், கார்த்தி எவ்வளவு நல்லது செய்யறாரு. இவர் என்ன செஞ்சுட்டாருன்னு தெரியல. 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வராராமே. 250 கோடி ரூபாய் விட்டுட்டு அரசியல்ல வந்து எதுக்கு வராரு? இதுக்கு மேல அவர் பணம் சம்பாரிச்சு வச்சுக்கிட்ட பணத்தை பாதுகாக்கிறதுக்காக வராரு. அவள் அவர் பணத்தை இவங்க எல்லாம் சும்மா இந்த ஸ்டூடெண்ட் இவங்க இதெல்லாம் ஓட்டு வந்து கூட்டம் வந்து ஓட்டாவது. நான் வந்து பக்கா ஏடிஎம்கே விஜய் ரசிகர். நான் தான் எங்க வீட்டுல 54 ஓட்டு. விஜய் வந்தா நாங்க 10 பேர் நின்று பார்க்க தான் செய்வோம். முடிஞ்சா விஜய ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க. அவர் எடப்பாடியார் அண்ணங்கிட்ட மோதி, அதிமுக கிட்ட மோதி, முடிந்தால் 2026 விஜய் ஜெயிச்சு காட்டட்டும். இதை நீங்க போட்டீங்கன்னா இருக்கிற தற்கூரி கீழே வேற வேற மாதிரி கமெண்ட் போடும். அதை பத்தி கவலையே இல்லை. அது கூட ஒண்ணு பேட்டி கொடுக்குது என்னன்னு, நாங்க அக்காவாவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம்னு ஒரு நான்ஸ்டிக் தவா மூஞ்சி சொல்லுது. அப்ப அந்த கட்சியில இருக்கிற தற்கூரிங்க எப்படிப்பட்ட தற்கூரிங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கேட்டுக்குங்க. டிஎம்கேக்கு எதுக்கு போடக்கூடாது? பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது. 2வது கஞ்சா புழக்கம் அதிகம். 3வது குடிகாரம் அதிகம். பாதுகாப்பான மாநிலம் எதுக்குன்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனுக்கு மட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அது. அவங்க வீட்டுல இருக்க 4 பேருக்கு மட்டும் தான் பாதுகாப்பு. மு.க. ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, சபரீசனுக்கு பாதுகாப்பு. அவர் இப்போ லேட்டஸ்டா டிஆர் பாலுவே மாட்டினாரு. ஆனா அவரால் கரெக்டான பதில் சொல்ல முடியலையே. வாய்தா வாங்குறாரு, ஆட்டு டக்குன்னு நெஞ்சு பிச்சு ஓடிக்கிறாரு. அவ்வளவுதான் அவங்க நிலைப்பாடு அதுதான். அதனால பெரிய கட்சி கூட சேரும் போது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு வந்தா இதை செய்வேனா? நீங்க சொல்ற மாதிரி 18 வயசுக்கு மேல வந்தா பரவாயில்லையா? அது நீங்களே அங்கீகாரம் கொடுக்குறீங்களா? அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குதா? அரசாங்கம்னா நீங்க தான் முதலமைச்சர், நீங்களே அதை ஏத்துக்கிறீங்களா? நீங்களே அப்ப மத்தவங்களுக்கு சொல்லி தரீங்களா? ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 2 கோடி தான் இருக்குன்றாரு. அவங்க பையனுக்கு சொல்றாரு 3 கோடி தான் இருக்குன்றாங்க. அப்படி பார்த்தா அதை நம்ப முடியுதா நம்மளால? எங்க ஒரு 99% குறைச்சிட்டோம், இன்னும் 2% இருக்குது, இன்னும் 1% இருக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல. 0ன்னா அவர் மண்டையை சொல்றாரு போலக்குது. அவர் திருடு திமுக தான் திருட்டு கட்சி. இன்னைக்கு எல்லாரையும் திருடுற ஒரே கட்சி அது மட்டும் தான்.